ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது ஜூலை 10. தக்ஷன்யா பாப்பாவுக்கு பர்த்டே. தமிழ் டேட் படி ஜூலை 10 பர்த்டே, இங்கிலீஷ் டேட் படி ஜூலை 11. ஸோ நம்ம வந்து தமிழ் டேட் படியே நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டோம். பாப்பா வந்து கொஞ்ச நாளாகவே பர்த்டே செலிப்ரேட் பண்ணணுங்கிறதுக்காகவே உண்டியலில் காசு சேர்த்தி வச்சுருந்தான். அதுதான் சரி, இன்றைக்கி எனக்கு பர்த்டேமா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம், உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிட்டோம். ஆக்சுவலி 3 உண்டியலில் சேர்த்திட்டு இருந்தா. இப்போ வந்து 3மே உடைக்க போகிறோம். இந்த மண் உண்டியலில் வந்து கொஞ்சம் தான் அமௌண்ட் இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு கிளம்பி நம்ம வந்து இப்போ ஊருக்கு போகிறோம். அதனால் உண்டியலோட அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். கலெக்ட் பண்ணும்போது 2000 கிட்ட வந்துச்சு. நாங்கள் நிறைய நாள் போடவே இல்லை, கொஞ்ச நாள் தான் அமௌண்ட் போட்டிருந்தோம். 2000 கிட்ட வந்துச்சு. எடுத்துகிட்டு பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது, அங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பிடுறோம். அம்மா ஊரில் வந்து நோம்பி வர சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு கிளம்பியாச்சு. பர்த்டேலாம் ரொம்ப பெருசாலாம் நம்ம செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஒரு கோயிலுக்கு போவோம் கண்டிப்பாக, ஆனால் ஆசிரமம் போயிடுவோம். பாஸ்ட் 5 இயர்ஸாகவே நம்ம வந்து அந்த ஆசிரமம் போயிட்டுருக்கோம். நம்ம அதுக்காக தான் பாப்பா வந்து அமௌண்ட்டு சேர்த்திட்டு இருந்தா. பாப்பா ஊருக்கு போன உடனே எல்லாத்திட்டும் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு அவளோட வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டா, சமைக்க ஆரம்பிச்சிட்டா. தக்காளி கத்திரிக்காய் எல்லாமே போட்டு அவள் வந்து பாப்பா சமைச்சிட்ருந்தான். அக்காவங்க ஈவினிங் தான் வருவாங்க. அக்கா பாப்பா எல்லாம் ஈவினிங் தான் வருவாங்க. தனியாக விளாட போர் அடிக்குதுன்னு சொல்லி நானும் பாப்பாவும் 2 பேரும் சேர்ந்து விளாண்டுட்டு இருந்தோம். ஆடி மாதம் முழுவதுமே நமக்கு வந்து நோம்பி ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால் ஏதோ ஒரு கோயிலுக்கு நம்ம போயிட்டுருப்போம். இங்கே அம்மா ஊர்லேயும் நோம்பி. நம்மளோட ரொம்ப நம்பிக்கையான சாமி பூசாரி கவுண்டனரசு கோயில், அங்கேயும் நோம்பி. நம்ம ஈவினிங் அங்கே போவோம். நாளைக்கும் விசேஷம் இருக்குது, கண்டிப்பாக நாளைக்கும் போவோம். இங்கே சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகிறப்ப அக்கா பாப்பாலாம் வந்திருந்தாங்க. வந்த உடனே விளாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஃப்ரைடே வந்து தங்கச்சிக்கு வளைகாப்பு வச்சுருக்கோம். அதனால நாளைக்கு நம்ம கோயம்புத்தூர் போவோம். நாங்கள் ஈவினிங் 7 மணி போல் குருகுலமுக்கு போயாச்சு. பாப்பாவோட எல்லா பர்த்டேக்கும் நாங்கள் அங்கே போயிடுவோம். ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன அமௌண்ட் வந்து நம்ம அங்கே இருக்க அவங்களுக்கு வந்து அன்னதானத்துக்காக கொடுத்துட்டு வருவோம். பாப்பா போய் எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு அவங்ககிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்தா. ரொம்ப வந்து அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளே இஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. நம்ம பெருசாக பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பண்ண மாட்டோம், கேக் கட்டிங்லாம் பண்ண மாட்டோம். கோயிலுக்கு போவோம், கண்டிப்பாக ஆசிரமம் போவோம். ஏதோ நம்மளால முடிஞ்ச சின்ன அமௌண்ட்டு கொடுத்துட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அதுதான் பாப்பாவுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்து அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். நைட் அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு நம்ம தாராபுரம் ரீச் ஆகும்போது 9:00 ஆகிடுச்சு. வண்டியில் வரும்போதே பாப்பா தூங்கிட்டா. நாளைக்கு ஸ்கூல் போகணும். அதனால அவள் சீக்கிரமாகவே தூங்கிட்டா. தேங்க் யூ ஸோ மச். ஹாப்பி